லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங், ஜல்பாய்குரி, அலிபுர்துவார் ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் 4 முதல் 5 வரை கனமழை பெய்தது. இதனால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. மிரிக் மற்றும் சுக்னா போகாரி பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது. இதில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய 160க்கும் மேற்பட்டோரை தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்டது. 105 பேர் படகுகளில், 55 பேர் ஜிப்லைன்கள் மூலம் மீட்கப்பட்டனர். கனமழை பாதிப்பால் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதியாக உள்ளது என்றார். பாரதிய ஜனதா எம்பிக்கள், உள்ளூர் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா எம்பி கஜன் முர்மு மற்றும் எம்எல்ஏ சங்கர் கோஷ் நக்ரகட்டா பகுதியில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்றனர். அவர்கள் சென்ற வாகனத்தை உள்ளூர் மக்கள் கற்கள், கம்புகளை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பாரதிய ஜனதா எம்பி கஜன் முர்மு நெற்றியில் கல்பட்டு ரத்தம் வழிந்தது. உடன் சென்ற எம்எல்ஏவும் காயமடைந்தார். பாரதிய ஜனதா தலைவர்கள் கூட்டமாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் வந்தனர். உள்ளூர் மக்கள் அதனால் தான் கோபமடைந்தனர் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சொல்கின்றனர். ஆனால் இது திரிணாமுல் காங்கிரசார் திட்டமிட்டு நடத்திய சதி என பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீஸ் முன்னிலையில் இத்தகைய கொடூரம் நடக்க மம்தா தலைமையிலான அரசு அனுமதித்துள்ளது என மத்திய அமைச்சர் சுகந்தா மஜும்தா கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தாக்குதலில் காயமடைந்த பாரதிய ஜனதா எம்பி கஜன் முர்மு பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்தவர். 2019, 24 என 2 லோக்சபா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று எம்பியானவர். பழங்குடி உரிமைகளுக்காகவும் மேற்கு வங்க வளர்ச்சிக்காகவும் பேசுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது.